ஹாய் ஆல். இன்றைக்கி மருதாணி இலை நல்லா செவப்பாக பத்திரத்துக்கு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மருதாணியை கழுவி எடுத்துருக்கேன் தூசி இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அது கூட 5 பொருள் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். என்னென்ன பொருள் பார்த்திங்கன்னா, பாக்கு, கொட்டைப்பாக்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தூள் பாக்கு சேர்த்துருக்கேன். சர்க்கரை, 4 லவங்கம், அப்புறம் எலுமிச்சை பழம் சாறு. இது கூட 5வது பொருள் வந்து பார்த்திங்கன்னா, இதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதை மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா வைக்கும்போது நல்லா சாறு ஒழுக ஆரம்பிச்சிடும். லைட்டாக தண்ணி தெளித்து கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் 4 பொருள் சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா எடுத்தாச்சு. இப்போ நம்ம 5வது பொருள் சேர்க்க போகிறோம். இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீதளமும் பிடிக்காது. அதாவது மருதாணி வைக்கிறதுனால சில பேர் கோல்டு பிடிக்கும், அந்த மாதிரி எதுவும் பிடிக்காது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தைலம் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது சேர்த்தனா மிக்சியில் ஸ்மெல் வருன்றதுனால அரைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு எல்லாருக்கும் வச்சுக்கலாம். எந்த டைம்லேயும் வச்சுக்கலாம். குளிர்காலத்தில் வச்சாலும் சளி எதுவும் பிடிக்காது. இப்போது இங்கே பாருங்கள், அரைச்சதுக்கே நல்லா செவந்து வந்திருக்கு. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், நம்ம அழகாக வச்சுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். இல்லை குழந்தைங்க எவ்வளோ நேரம் வச்சுருக்கிறதா இருந்தாலும் வச்சுருக்கட்டும். நைட் தூங்குறதா இருந்தாலும் அப்படியே தூங்கிக்கிட்டோம். இப்போது இதை காலையில் நம்ம கழுவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், வைக்கும் போதே நல்லா செவந்து வந்திருக்கு. நம்ம வச்ச மருதாணி நல்லா சூப்பராக செவந்திருக்கு. இந்த 5 பொருள் சேர்த்து நீங்களும் மருதாணி அரைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் அரைச்சி பாருங்கள். இது வந்து ஒரு 2 hours 1.5 hours தான் பாப்பா வச்சுருந்தா, அதுக்கே நல்ல சிவப்பு வந்திருக்கு. தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.